வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆர்ஆர்பி ஏஎல்பியில் நடந்த ரீசெண்டாக உள்ள பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருக்க கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ண முடியாதபடி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு அதை வந்து நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். அண்ட் அகெயின் வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இது வீக்லி டார்கெட் மாதிரி கொடுத்து டெஸ்ட்டு வச்சுட்டு உங்களுக்கு என்டிபிசி கிளியர் பண்ணது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ராக்டிஸ் பேட்ச் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பிஹைண்டில் என்ன கான்செப்ட் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஆனால் இதில் வச்சு கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ணாமல் வந்திருக்காங்க. வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் என்னென்ன. இப்போ வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக கரண்ட்டோட ஃப்ளோ வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கிறப்ப நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலரில் ஒரு லூப் பேஸில் இருக்கும். இதுதான் வந்துட்டு என்னென்னா மேக்ஸ்வெல் கார்ட்ஸ்க்ரூ ரூல் இல்லைனா ரைட் ஹேண்ட் தம் ரூல். இதுதான் சிம்பிளாக வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான், இதை வச்சு வந்திருக்கிறது தான் பின்னாடி இருக்கும். இதை கான்செப்ட் என்ன பார்க்கலாம். தம்பு பாயிண்ட்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோ. தம்போட டைரக்ஷன் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோவில் இருக்கிறப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிங்கர்ஸ் கேர்ள்ஸ் இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் என்சர்க்லிங் த வயர். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸோட கேர்ள்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு என்ன டைரக்ஷன் மீன் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனை வந்து இது பண்ணுது. இது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த சர்க்கிளாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மென்ஷன் பண்ணுது. இதுதான் வந்து என்னென்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல் இல்லை மேக்ஸ்வெல் கார்ட்ஸ்க்ரூ ரூல் ரெண்டு சேம் தான். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு, த பேட்டர்ன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் இட் ஷேப். இது வந்து அதோட ஷேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க சொன்ன கான்செப்ட் படி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ ஒரு கரண்ட்டோட ஃப்ளோ வந்துட்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. கரண்ட்டோட ஃப்ளோ வந்து இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதோட டைரக்ஷன் வந்து இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இதெல்லாம் என்னென்னா கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து கரண்ட் டைரக்ஷன். இதுதான் வந்து என்னென்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். இதே மாதிரி இப்போ இதே ஆப்போசிட்டில் இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அவ்வளோதான். அப்படியே இப்போ டவுன்வர்டில் நோக்கி இருந்துச்சுன்னா அது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க போகுது. சிம்பிள், அவ்வளோதான். இப்படி இருக்க போகுது. இப்போ வந்துட்டு இப்போ நமக்கு பார்த்துட்டோம் கரண்ட்டோட டைரக்ஷன். இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட். இப்போ அதே மாதிரி இப்போ கரண்ட்டை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் கரண்ட்டை வந்து ஒரு சர்க்குலர் லூப்பில் வந்து கொடுக்குறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரண்ட்டை வந்து நம்ம இப்படி ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு கிளாக் வைஸில் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து எப்படி போயிடும்னா இந்த மாதிரி கிளாக் வைஸில் கொடுக்குறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்வர்டில் இருக்கும். இது வந்துட்டு என்னது கரண்ட் டைரக்ஷனு. இது வந்துட்டு என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஃபஸ்ட்டு கரண்ட் ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து ஒரு சர்க்குலரில் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா கரண்ட்டே வந்து ஒரு சர்க்குலரில் கிளாக் வைஸில் அரேஞ்ச் பண்ணோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இன்வர்டில் இருக்கும், உள்ளே நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி இப்போ அதே இது கரண்ட்டை வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்துருந்தோன்னா இந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து இப்படி ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்துருந்தோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா அவுட்வேர்டில் இருக்கும். சிம்பிளாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அவுட்வேர்டில் இருக்கும். இது ரெண்டுமே ஒரு சின்ன கான்செப்ட். இதை வச்சு அதுக்கடுத்து என்னென்னா சொலினாய்டுன்னு ஒரு கான்செப்ட் வரும். சொலினாய்டுனா ஒன்றும் இல்லை, இப்போ இப்போ வந்துட்டு நம்ம இந்த காயில் கரண்ட் கேரிங் கண்டக்டர் காயில் இருக்குல்ல, அது வந்து ஒரு மொத்தமாக ஒரு குரூப்பாக அப்படியே அரேஞ்ச் பண்ணோன்னா அதுதான் சொலினாய்டு. சொலினாய்டுனா நார்மலாக இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டரை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியிருந்தோன்னா இதுதான் என்னென்னா ஒரு சொலினாய்டு.
அதுமாதிரி இப்போ இந்த சொலினாய்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு கரண்ட் ஃப்ளோ வந்து கொடுக்குறோம். கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரு இந்த டைரெக்ஷனில் இப்போ கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம சொலினாய்டில் ஒரு கரண்ட் வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் கொடுக்குறோன்னா இது வந்து எப்படி ஆக்ட் ஆகும் பார்த்திங்கன்னா, கரண்ட்டோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது நமக்கு பார்த்து இந்த மாதிரி போகுது. இப்படியே சுற்றி இப்படி இந்த டைரெக்ஷனில் போகுது. கரண்ட் ஃப்ளோவோட டைரெக்ஷன் இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வந்துட்டு உள்ளே வந்து இந்த சொலினாய்டுக்குள்ளெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும். அப்படி அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்க மாதிரி இருக்கும் உள்ளே இருக்கிறது. ஸோ வெளியில் இருக்கிறது அதுமாதிரி இப்படி இருக்கிறப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரெக்ஷன் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வெளியில் வரப்போ இப்படி, ஸோ இப்படி இதே மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே வர மாதிரி இந்த சைடு, அதேமாதிரி இந்த சைட்லேருந்து இப்படி வராப்பில். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டு இப்படி இப்படி போகிறாப்புல. ஸோ இது இந்த இடத்துல வந்து இது எப்படி ஆக்ட் ஆகும்னா சவுத் போல் மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா நார்த் போல். அதுமாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அந்த சொலினாய்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும். அதேமாதிரி சொலினாய்டுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல்லேருந்து அப்படியே பாயிண்டட் டுவர்ட்ஸ் த சவுத் போல் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் சின்ன சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ ஒரு கரண்ட்டை வந்து ஒரு சொலினாய்டில் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ் பண்ணோன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க, இது ஒரு கான்செப்ட், இது கூட கேட்கலாம். அப்புறம் வந்துட்டு இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பார் மேக்னெட் மாதிரி. ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகிருக்கும். பார் மேக்னெட் மாதிரி இது சவுத் போல், இது நார்த் போல். இந்த சொலினாய்டு வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். அதேமாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி, இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே பார்த்தாலே சொல்லலாம். எதுனா நம்ம அந்த கரண்ட் ஃப்ளோ டிபெண்ட் பண்ணியிருக்கும். எவ்வளோ தூரம் கரண்ட் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஐஇ. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். இந்த டேர்ன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு கரண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஐஇ என், என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். அதுமாதிரி மியூ நாட்டுங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதே மாதிரி டிவைடட் பை லென்த்தை வந்து நமக்கு வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு வந்துட்டு இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இதை லூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதாகும். ஸோ லென்த்தை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய ஃபார்முலா மாதிரி. அதேமாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய யூனிட் எஸ்ஐ யூனிட் என்னென்னா டெஸ்லா. கேட்டிருந்தாங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ இந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதை வச்சு வந்துட்டு இப்போ ஆர்ஆர்பி ஏஎல்பியில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். வாட் டிட்டர்மைன்ஸ் த பேட்டர்ன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட்டட் பை த கரண்ட் த்ரூ த கண்டக்டர். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபீல்டு பேட்டர்ன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஷேப் ஆஃப் த கண்டக்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சர்க்கிளாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போச்சுன்னா கரண்ட்டு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்க மாதிரி. அதுமாதிரி ஒரு சர்க்குலர் லூப்பில் போகிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக போகிறப்ப இருக்கும். ஸோ ஷேப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதே கொஸ்டின் தான் திரும்பவும் கேட்டுப்பாங்க. த பேட்டர்ன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த கரண்ட் கேரிங் கண்டக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப் ஆஃப் த கண்டக்டர். சேம் கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின்லேயே உங்களுக்கு 2 கொஸ்டின் போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். ஸோ இப்போ கரண்ட் வந்து சர்க்குலர் லூப்பில் போகுது. அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அட் த சென்டர். ஸோ நடுவில் வந்துட்டு நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து மூவ் ஆகும் பார்த்துருந்தோம். ஸோ மேக்ஸிமம் அட் த சென்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் லாங் கரண்ட் கேரிங் solenoid. If Rahul plots magnetic field lines inside the long current carrying solenoid, then it appears. ஸோ சொலினாய்டுக்குள்ளே அந்த நடுவில் இருக்குன்னா அந்த போர்ஷனில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடுவில் உள்ள போர்ஷனில் வந்து எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக தான் இருக்கும். யூனிஃபார்ம் அட் ஆல் பாயிண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக நம்ம நடுவில் வரைகிறப்ப இதில் எப்படி வந்துருக்குமோ நடுவில் இந்த சொலினாய்டு கடையில் இப்படி யூனிஃபார்ம் லைன்ஸாக தான் வரையும். அதுமாதிரி வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி போர்ஷனில் வரும். ஸோ நடுவில் இருக்கிறது எப்போவுமே யூனிஃபார்ம் அட் ஆல் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அரவுண்ட் ஏ ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் லுக்ஸ் லைக் ஏ. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் மாதிரி தான். அப்போ வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அரவுண்ட் ஏ ஸ்ட்ரைட் லைன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து எப்படி இருக்குன்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிளாக இருக்கும். ஸோ அதான் இது ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அது கான்சென்ட்ரிக்காக இருக்கும், அது கான்சென்ட்ரிக்காக இருந்தால் இது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சிம்பிளாக உள்ளது தான் அது. அப்புறம் வந்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கரெக்ட்.
ஸோ நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்க்குறப்போ பார்த்தோம் டேரக்ஷன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம் கிளாக் வைஸாக ஆன்டி கிளாக் வைஸாக ப்ளஸ் எந்த டேரக்ஷனில் இருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஸ்கேலார் குவான்டிட்டி கண்டிப்பாக வராது. ஏன்னா ஸ்கேலார் குவான்டிட்டின்னு நமக்கு தெரியும் டேரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆனால் நமக்கு வந்து டேரக்ஷன் இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டேரக்ஷன் அட் எனி பாயிண்ட் இஸ் மெஷர்ட் பை த மேக்னெட்டிக் காம்பஸ். இது வரலாம், இது சான்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆல்வேஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் ஸ்ட்ரைட் லைனாகவும் இருக்கலாம், இல்லை சர்க்குலராகவும் போகலாம். இட் ஒன்லி எக்ஸைட்ஸ் அவுட் சைட் த மேக்னெட்டுக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே 3 ஆப்ஷனுமே வராது. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இது சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். 2 சர்க்குலர் காயில்ஸ் A and B have same radius or கேரிங் ரேடியஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அதுமாதிரி கரண்ட்டும் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மட்டும் இது 50 டர்ன்ஸ் இருக்குது, இது 100 டர்ன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிக்கு வந்து 100 டர்ன்ஸ் இருக்குது. ஸோ பியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணணும் கூட தேவையில்லை. எது ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். What can be found by the coil of many circular turns insulated copper wrapped closely in the shape of the cylinder? நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு ஒயர் வந்து ஃபுல்லாக அப்படியே ரேப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தால் நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு சொலினாய்டு. சிம்பிளாக உள்ளது தான். அடுத்து பாருங்கள். which instrument is used to measure the direction of magnetic field? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்னன்னா மேக்னெட்டிக் காம்பஸ். ஆனால் மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணோன்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகிருக்குங்கிறது தெரியும். அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். which of the following statement is correct? இதில் வந்துட்டு சும்மா ஒரு ரீசனிங் மாதிரி கேட்குற மாதிரி கேட்டாங்க. கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆக்ட் அஸ் ஏ மேக்னெட். ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சொலினாய்டெலாம் பார்க்குறப்ப அது வந்து ஒரு பார் மேக்னெட் ஆக்டாகவும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அப்புறம் மூவிங் எலக்ட்ரான்ஸ் பெர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன பண்ணால் ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்து வராது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி கரெக்ட். அவ்வளோ. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ஏஎல்பிலே வந்துட்டு ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதை வச்சு ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி செலக்ட் பண்ணி படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் உங்கள் கொஷின் வந்து சால்வ் பண்ணலாம்.